காணப்பட வேண்டும். மாறாக நம்முடைய கண்கள் தேவையில்லாத காரியங்களை பார்ப்பதற்காகவும் மற்றவர்களுடைய குறைகளை பார்த்து அவர்களை பரிகசிப்பதற்காகவும் மற்றவர்களை குறை சொல்வதற்காகவும் நம்முடைய கண்களை பயன்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் எல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்து போட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வழி பார்ப்பாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுக்கு 1000 குறைகளை வைத்துக் கொண்டு நம்முடைய கண்களில் 1000 பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய கண்ணிற்கு கலிக்கம் போட வேண்டும். ஹல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி மற்றவர்களை பார்த்து அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நானும் இப்படி இருந்தால் என்ன, அவர்களும் ஆவிக்குரிய சபைக்கு தான் போகிறார்கள், நானும் ஆவிக்குரிய சபைக்கு தான் போகிறேன், நான் இப்படி இருந்தால் என்ன என்று இல்லாதபடி மற்றவர்களை மாதிரியாய் கொள்ளாதபடி எல்லாவற்றிலும் மாதிரியை காண்பித்து எல்லாவற்றிலும் அடிசுவத்தை பின்பற்றி போன நம்முடைய